எப்பவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த மூமெண்ட்டு. இதே நிறைய என்னோட ஃபேமிலி இங்கே டிஃப்ரெண்டான காஸ்டியூம்ஸோட அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது இந்த மாதிரி புதுவித அனுபவமாக இருக்குது. வாங்குறா வந்ததுலேருந்து ஒன்றும் இல்லடி ஃபோட்டோ தானே ஃபோட்டோ எடுக்கிற. guys, welcome back to our channel. நான் தான் உங்கள் லைன் கிங் மதர்ராஜ். ஸோ இன்னைக்கு என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க, நான் போன vlogல சொல்லியிருப்பேன் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அவார்டு ரொம்ப ஸ்பெஷல் அவார்ட் எனக்கு எங்கள் 2 பேர்த்துக்குமே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எங்கள் கம்யூனிட்டிலேருந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான அவார்டு இது. ஏன்னா ஒரு இடத்துல அவமானப்பட்டு அவார்டு இல்லை அப்படின்னு சொல்லி வந்த எனக்கு இது என்னை வாண்டடாக கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு இது பயங்கரமான ஸ்பெஷல் அவார்டு. பயங்கரமான ஸ்பெஷல் அவார்டு இது. ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் யாரெல்லாம் நம்ம மீட் பண்ணுறோம், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வர்றாங்க. நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருக்க போது. நம்ம சேனலை புதுசாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட காஸ்டியூம் அவுட்லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஒரு வாட்டி ஃபுல்லாகவும் காமிக்கிறேன் வெளியில் போயிட்டு. ஸோ வெளியில் நாங்கள் ஆட்டோவில் தான் போகிறோம். எல்லாருமே என்னதுவா காரில் போவாங்க, நாங்கள் ஆட்டோவில் போகிறோம். பார்ப்போம் எப்படிலாம் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் போகுது, என்ன கதைன்னு பார்ப்போம். ப்ளீச் அடிக்குதா என்னடா இது? இப்போ கரெக்டாக இருக்கா? சரிதான், அந்த மிரரில் தெரியுதா எங்கள் அவுட்லுக்? தியாவோட அவுட்லுக் இதுதான். ஸோ கிளம்பலாமா? ஸோ ஃபைனலாக கிளம்பிட்டோம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு. வாங்க போகலாம். போகலாம் வாங்க. ஹலோ. ஸோ காய்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய சுவாரஸ்யம், நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாமே வர்றாங்க. ஸோ ப்ளாகை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இங்கே போய் ஃபஸ்ட்டு ஆட்டோவில் ஏறுறோம். அருண் வரட்டுமா? உன்னை தான் மிஸ் பண்ணுறேன், வரமாட்டேன்னு சொல்கிறான் காய்ஸ். எடிட்டிங் வேலை இருக்கு அவனுக்கு. ஸோ அதனால் சரி, அதனால் ஓகே, நான் போய்ட்டுறேன். பாய். இதெல்லாம் கிளம்பிட்டோம் ஆட்டோவில். அதுவியா யார் தெரியுமா? நம்ம டிஆர் தான் வர்றாரு. நம்ம டிஆர் பாவம் ஹேர் கட்லாம் பண்ணிவிட்டாரு, தாடி கிட்டிலாம் எடுத்து ஹேண்ட்ஸம் பாய் ஆகிட்டாரு. என்னடா நம்ம அண்ணன் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ கிளம்பிட்டோம். ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கு. என்ன அன்எக்ஸ்பெக்டடான விஷயம். நம்மளோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட்லாம் வர்றாங்க. செலிப்ரிட்டிஸ் செலிப்ரிட்டிஸ் இந்த மாதிரி சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். அந்த மாதிரிலாம் வராங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட். அதாவது பேசுங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? டிநகர் தாண்டி தான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் மால் இருக்கு. இங்கே பாருங்க, டிநகர் பார்த்தோன்னே வாயை வளர்ந்துக்கிட்டு என்னென்ன பண்ணுறான் பாருங்க. என்னம்மா எப்படி போட்டு என்ன பண்ணுறானே, இன்னும் வேற ஒரு ட்ரெஸ் வேற. அப்படியா? டிநகரை தாண்டியா அந்த இடம் இருக்கணும். பெண்களே இப்படிதான். ஏன்னா நான் பார்த்ததே இல்லை மேக்ஸ். கைஸ், ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, வர்ற வெளியில் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி டீ குடித்தோம். அப்போ டீ குடிச்சிட்டு இருக்கும்போது திவ்யா எனக்கு கார்ன் வாங்கி கொடுன்னு சொன்னாங்க. டீ கடை விட்டு இந்த நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துகிற இடத்துக்கே வந்துட்டோம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, இன்னும் சிறுவண்டு மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களோட மெச்சூர்ட் பர்சன் நினச்சிக்கிட்டு எங்களுக்கு கப்புள்ஸ் அவார்டு வேற கொடுக்குறாங்க. இப்போ மெச்சூர்ட் சில்ட்ரன்ஸ் அவார்டு கொடுத்துருக்கலாம்.
சாப்பிடு திருட்டு பார்வை பார்த்தாத நம்மளுக்கு கலந்துருச்சு டச்சப் பண்ணுவாங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் டச்சப்பு இதெல்லாம் போகும் ப்ராசஸ். ஏன்னா நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க. ஃபைனலாக நாங்கள் வந்துட்டோம். இங்கே எதுவும் தெரில, இந்த மாதிரி ஷேடோ அடிக்குது. நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இந்த வரைக்கும் டச்சப் ஆரம்பிச்சிட்டாங்க. டச்சப் முடிச்சுட்டு உள்ளே போக வேண்டியதுதான். ஃபைனலி வந்துட்டோம். அவார்ட் நடக்கிற இடத்துக்கு ஹாப்பியா இருக்கு. சரியா கேட்க மாதிரி நர்வஸாவே இருக்கு. எப்படி இந்த ஃபீல் நான் சொல்றதுனே தெரியல. வால் ஸ்கிப் எல்லாம் ஃபுல்லா பாருங்க. நிறைய என்னோட ஃபேமிலி நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. இது என்ன இது? ஓகே, நாங்க வந்து ஃபைனலா அவார்ட் கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டோம். நாங்க பேசுறது தெளிவா கேக்குதானு தெரியல. டு பி ஹானஸ்ட் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கும் இந்த மூமெண்ட். ஏன்னா நிறைய என்னோட ஃபேமிலி இங்க டிஃப்ரெண்டான காஸ்டியூம்ஸோட அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு மாதிரி புதுவித அனுபவமா இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க ஏற்கனவே இந்த மாதிரி பெருசா ஃபீல் பண்ணல, ரொம்ப குட்டியா ஃபீல் பண்ணிருக்கோம். ரொம்ப குட்டியா தான் ஃபீல் பண்ணிருக்கோம். நிறைய ரொம்ப பெருசா ஃபீல் பண்றோம். நிறைய பேசலாம். எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பெஸ்ட் மூமெண்டா இருக்கும் நான் நினைக்கிறோம். ஏன்னா பெஸ்ட் மூமெண்டா மட்டும் இல்லாம பெஸ்ட் ஒரு பதிலடியாவும் ஒரு சிலருக்கு இது இருக்கும். நான் கண்டிப்பா நாங்க நம்புறோம்.
சோ இப்ப நம்ம ஃபுல்லா பாருங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம் வாங்க. தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமணிதன் தாழ் வாழ்க, ஆகமம்மாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று இறைவனை போற்றி வணங்கி இந்த சாதனையாளர்களுடைய விருது நிகழ்வானது திருவருளோடு இனிதே துவங்குகிறது. விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சாதிக்க பிறந்தவர்களின் சமூக அமைப்பின் சார்பாக. ஸோ ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 15 திருநர் தினம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அத்தனை திருநங்கையர், திருநம்பியர், இடைப்பாலின சமூக மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய சாதிக்க பிறந்தவர்கள் சமூக அமைப்பின் சார்பாக திருநர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த நல்ல நாளில் நாம் கொண்டாட்டங்கள் இருக்குது. நமக்கான கொண்டாட்டங்கள் பெரும்பாலும் இங்கே நடைபெறுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 அரிது. இங்கே திருநர் மக்களும் கொண்டாடுவதற்கு தகுதியானவர்கள், தகுதி உடையவர்கள். ஸோ அதனால தான் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 15 2025 இந்த நாளில் நம்மளுடைய திருநர் தின நாளை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அச்சுவர்ஸும் சாதிக்க பிறந்தவர்கள் அனைவருமே வரலாற்றை எழுதக்கூடியவர்கள். திருநர் வரலாறு என்று நாம் பார்க்கும் பொழுது சாதிக்க பிறந்தவர்கள் சமூக அமைப்பு நாம் பல்வேறு திருநர் மக்களை உருவாக்கி அவர்களை அங்கீகரித்து, அவர்களுடைய உழைப்பை அங்கீகரித்து, ஏன்னா இங்கே நமக்கான அங்கீகாரத்துக்காக தான் நம்ம இன்னும் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதுவும் குறிப்பாக நம்மளுடைய சமூக மக்களுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறது ரொம்ப கடினமான ஒரு இது. ஸோ அதனால் ஒரு முன்னெடுப்பு வைக்கும் பொழுது தான் நம்மளுடைய இந்த திருநர் விருது ஒவ்வொரு திருநர் சமூக மக்களையும் அங்கீகரிக்கிறதுக்கான விருது. ஸோ இந்த விருது விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. நிறைய பேரை ஒவ்வொரு வருஷம் புதுசா கூட்டின்னு வந்து நாங்க பண்ற நிகழ்வை வந்து பிரசன்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எவ்ரி இயர் இந்த Born to Win Social Welfare Trust ஏப்ரல் 15 நேஷனல் டிரான்ஸ்ஜெண்டர் டேக்காக டிரான்ஸ் அச்சீவர்ஸ் அவார்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். 234 1 2 3ல 234 திருநர் திருநம்பிகளை திருநங்கைகளை ரெகக்னிஷன் பண்ணிக்கிறோம் அக்ராஸ் இன் இந்தியா. இது 2340 திருநங்கைகள் திருநம்பிகளை உருவாக்கணும், ரெகக்னிஷன் பண்ணணும் அப்படின்னு என்னோட கனவு. ரொம்ப நன்றி. ஒரு ஏவி ஒன்று பார்த்தீங்க இல்லையா, விஜய் சொன்ன மாதிரி கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு பெரிய பெயின் ஆஃப் லைஃப் இருக்கு. ஒரு நார்மல் ஹியூமன் பீங் ஆரம்பிக்கிற ஆர்கனைசேஷன், ட்ரஸ்ட், ஃபவுண்டேஷன், வாட் எவர் இட் இஸ், அதுக்கெல்லாம் பெரிய சப்போர்ட் இந்த சொசைட்டி வந்து ரொம்பவே கிவ் அப் பண்ணுவாங்க. பட் ஒரு கம்யூனிட்டியா நின்று ஆரம்பிக்கும் போது அதுக்கான வலி, ஃபைனான்சியல் சப்போர்ட், கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அந்த கொஸ்டின் மார்க்கோட கடந்து வந்த பாதையா தான் இந்த 11 எடிஷன்ஸ் நாங்க பண்ணி இன்னைக்கு 12th எடிஷன்ல உங்களை எல்லாரையும் நாங்க வந்து நிக்க வச்சு அழகு பார்க்கிறோம். அன்பது நல் அகவிளக்கது நமச்சிவாயவே, சோதியே சுடரே சூழொளி விளக்கே.
வழக்கு இருந்தா கொண்டா கொண்டா இப்படி நிறைய எனக்கு நாட்டுப்புற பாட்டுகள் நிறைய இருக்கு. நாட்டுல எத்தனை விபத்துகள் பாட்டு இருக்கு, மர்ம கொலைகள் பாட்டு இருக்கு, தாலாட்டு இருக்கு, ஒப்பாரி இருக்கு, மாரடி பாட்டு. எனக்கு இந்த விருதை எனக்கு சுதாமா எனக்கு கொடுத்ததற்கா சுதாமாக்கு எனக்கு மன்மகன் சுவாதி அம்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களோட ஆசீர்வாதம் எங்களோட நிறுவனத்துக்கு எப்போதும் இருக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மேடை எனக்கு ரொம்ப அலங்கரித்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி. தேங்க்யூ. அண்ட் பரந்தமன் சாருக்கும் மோகன் அம்மாவுக்கும் ஒரு சின்ன மரியாதை. திருமணமாகி 10 வருஷத்துக்கு மேல ஒரு கணவன் மனைவியா வாழ்வாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். பார்க்க பக்கா ஒரு ஹியூமன் ஒரு பாடியில சேஞ்ச் ஏற்படுத்திட்டு இன்னைக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறாங்க. கப்பல் ஆஃப் த இயர் விருது கொடுக்கறதுல போட்டி பெருமை கொள்கிறது. இப்படி ஒரு அழகான ஜோடிக்கு இந்த கைத்தட்டல் பார்த்தா நல்ல ஒரு வைப்ரண்ட் கிளாப்ஸ் கொடுத்தலாம். The couple of the year, Madan Raj and Divya Bharati. சாரி, ஹாப்பி திருநெல்வேலி வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. கஷ்டமா ஸ்வேதா கொஞ்சம் கிட்ட வச்சு பேசினா நான் தான் ஸ்வேதா மேம். ஸ்வேதா மேமுக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா இது வரைக்கும் வந்து டிரான்ஸ் உமன்ஸை பொறுத்தவரை நான் என்னோட கேரக்டர் என்னன்னா டிரான்ஸ் உமன்ஸை வந்து அம்மா அம்மா அப்படிதான் கூப்பிடுவேன். அக்கா தங்கச்சி இவ்வளவுதான். மேம்னு கூப்பிட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம்னா அது ஸ்வேதா மேம் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து என்னோட அவார்டுக்கு செலக்ட் பண்ணும்போது அவங்களோட ப்ரொஃபைல்லாம் பார்க்குறேன், செக் பண்ணும்போது அதில் ஒரு மாதிரி என்ன அறியாம ஒரு பயங்கரமான ஒரு மரியாதை. இவ்வளோ பெரிய அதுவும் 12 இயர்ஸாக நடத்துறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நான்லாம் செத்துருக்கணும்னா ஒரு 100 வாட்டி செத்துருக்கணும். இந்த 100 வாட்டி என்னை காப்பாற்றுனதுமே இங்கே இருக்கிற ஒரு திருநங்கைகள் தான். எனக்கு இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமும் ஒரு திருநங்கைகள் தான். நான் சாதிக்கிறதுக்கு காரணமும் திருநங்கைகள் தான். நான் வாழ்றதுக்கு காரணமும் திருநங்கைகள் தான். அது என்னவோ தெரியல, எங்களை டிரான்ஸ் மென்னை பொறுத்தவரை அது அவங்களோட வழிகள் அவங்களோட எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிற ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்துல வந்து டிரான்ஸ் உமன்ஸ் மட்டும்தான். அதுக்கு வந்து கண்டிப்பா நான் வந்து உங்க இந்த உலகத்துல மட்டும் இல்ல, உலகம் பூரா இருக்கிற டிரான்ஸ் உமன் அத்தனை பேருக்கும் நான் ஒரு பிள்ளையா இருந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர், இதை விட நல்லா இன்னும் அடுத்த லெவலுக்கு ஒரு ஆக்டர் ஆகணும்னு தான் என்னோட ஆசை. நிறைய ட்ரஸ்ட் வச்சு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. இது எல்லாமே உங்களை பெருமைப்படுத்துற மாதிரி நான் பண்ணுவேன். தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு ஒரு சின்ன விஷயம், இதுக்கு முன்னாடி நான் அவார்டு வாங்கியிருக்கேன், நிறைய அவார்டு சிங்கிளாக தான் அவார்டு வாங்கியிருக்கேன். ஒரு டிரான்ஸ் மென்னா சர்வே பண்றதே இங்க ரொம்ப கஷ்டம். கப்பல்ஸ் அவார்டு கொடுக்கும்போது ஏன்னா என்ன லவ் பண்ற பாண்ட்வில்ல 2013 இருந்து கப்பல் டிரான்ஸ் அவார்ட் கொடுத்திருக்கோம், டிரான்ஸ் கப்பல் அவார்டு கொடுத்திருக்கோம், கப்பல் ஆஃப் த இயர் அவார்டு கொடுத்திருக்கோம். சோ அதனால வந்து என்ன லவ் பண்ற ஒரே காரணத்துக்காக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து திவ்யா தான் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா. சோ இந்த இடத்துல எல்லா ஆண்களுக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க, இந்த ஆணு பின்னாடி ஒரு திவ்யாவே பிரகாசமா இருக்கிறாங்க. அதாவது கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. தேங்க்யூ. திரு நம்பியை மட்டும் நான் வந்து வழிகாட்ட மாட்டேன், நான் ஊக்குவிக்க மாட்டேன், அவங்களோட மனைவி அவங்களோட ஃபேமிலி சேர்த்து நான் வந்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து டிரான்ஸ் உமன்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ so much and congratulations Divya being support in so long part in the life. Thank you.
வாங்குறா வந்ததுலேருந்து ஒன்றும் இல்லடி ஃபோட்டோ தானே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ பேட் திவ்யா. ஸோ ஃபைனலி வந்து நாங்கள் அவார்டை வாங்கிட்டு ஆட்டோவில் ஏற போகிறோம். காய்ஸ் ரெண்டு பேரும் கத்தாதீங்க ப்ளீஸ், ரெண்டு பேரும் கத்தாதீங்க ப்ளீஸ். நம்மளெல்லாம் வந்து ஜெனியூனால குடும்பம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அவார்டை வாங்கிட்டு ஆட்டோவில் ஏற போகிறோம். நம்ம டிஆர் ஏறிட்டாப்புல இருக்குல்ல. லைட்டாக போடியா, லைட்டாக போடியா. லைட்டு போட மாட்டாரு அவரு. ரொம்ப கூச்ச சுபாவமாகவே இருக்காரு மனுஷன், என்னன்னு தெரில. போகும்போது டீ என்ன ஓகே. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நிறைய பேசலாம். ஏன்னா வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு டீயை போட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு நிறைய பேசலாம். போகிற வழியில் டீலாம் போடுவீங்க. ஓகே என்ன பண்ணுறீங்க? டீ கடையில் உட்காந்து போடுறா டிஆர். டிஆர் போடுறாரு. டிஆர் டீ கடையில் ஆட்டோக்குள்ளே உட்காந்துன்னு குருவமா அவார்டை பக்கத்தில். இந்த அவார்டுக்கும் இந்த பிள்ளை உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா காய்ஸ்? நான் வந்து ஒரு லெமன் டீ குடிக்கிறேன். நிஜமாவே திவ்யா இந்த காஸ்டியூம் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. திவ்யா தான் இந்த காஸ்டியூம் செலக்ட் பண்ணலாம். எனக்கு இது எல்லாமே திவ்யா தான் செலெக்ஷன்ஸ். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா. டீ குடிச்சிட்டு இனிமேல் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு நிறையா பேசலாம். ஸோ வந்து அவார்டை வந்து சாமி வீட்டில் வந்து வச்சாச்சு. சாமிக்கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம பெரியமாட்ட எங்கள் அப்பா தாத்தா கிட்டலாம் வச்சிட்டோம். சரி இந்த மூமெண்ட் வந்து எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு பேசலாமா? நல்லா வேண்டிக்கிட்டீங்களா? இதே மாதிரி நிறைய அவார்டு வாங்க வேண்டிக்கிட்டீங்களா? ஓகே 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 வாங்க போகலாம். ஸோ ஃபைனலி என்னது விலாகோட ஸோ ஃபைனலாக அருணை வருஷம். ஸோ ஃபைனலி விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மூமெண்ட் வந்து எங்களுக்கு வந்து மறக்க முடியாத நாள் இந்த நாள் வந்து. ஏன்னா இந்த நான் ஏற்கனவே ஸ்டேஜில் பேசியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோடய வளர்ச்சிக்கு ஒரு வளர்ச்சிக்கும் மெயின் காரணம் என்னென்னா அருணை காப்பிரைட் விழும். மெயின் காரணம் யாருனாக்கா டிரான்ஸ் உமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஜ்லேயே சொல்லியிருப்பேன். அதுதான் உண்மை. ஏன்னா என்னதான் நான் எஃபோர்ட் எடுத்து எல்லாம் பண்ணியிருந்தாலுமே எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவங்க டிரான்ஸ் உமன்ஸ் தான். அவங்கக்கிட்ட இருந்து தான் போல்டு தைரியமாக எப்படி இருக்கணும், தைரியமாக ஒரு விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், இக்னோர் பண்ணிட்டு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் வந்து கேட்சப் பண்ணி காப்பிரைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதான் விஷயம். ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச் ஸ்வேதா மேம். ஸோ ஸ்வேதா மேம்க்கு தான் ஒரு பெரிய ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் இன்னொரு அந்த ஆயா பேர் சந்தியா ஆயா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா சந்தியா ஆயா தான் எங்கள் ராகவி அம்மா கிட்ட நம்பர் கேட்டு இந்த அவார்டுக்கு வந்து எங்களை ரெஃபர் பண்ணது. அப்படி தானே? கரெக்டாக தானே பேசுகிறேன். அது பாருங்க கை பலிக்குதான், தூக்கி கைஸ் முடியல ஃபோனை தூக்கி மாதிரி. நேற்று வந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், அதனால் கை பிடிச்சிக்கிச்சு. ஸோ சந்தியாயா ஃபோன் பண்ணி ராகவி அம்மாட்ட நம்பர் கேட்டு ராகவி வந்து எனக்கு இந்த மாதிரி உனக்கு ஏதோ அவார்டு தராங்களாம் தம்பி, என்னன்னு தெரியல, ஃபோன் பண்ணி பேசி இந்த ஆயாவுக்குன்னு சொல்லி அப்புறம் நான் ஃபோன் பண்ணி பேசி அப்புறம் வந்து ஸ்வேதா மேம் வந்து எங்ககிட்ட பேசுனாங்க, எங்களை கைட் பண்ணாங்க இந்த மாதிரி அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஒரு மெயின் காரணம் என்னென்னா அந்த ஷீல்டில் வந்து ராகவிமா பேர்லாம் போட்டிருக்கு. ஏன்னா நான் அதில் எங்களோட ஸ்டோரிலாம் கேட்டிருந்தாங்க, அந்த ஸ்டோரிலாம் அதில் அப்படியே எழுதியிருக்காங்க, ரைட்டிங் இருக்குது அந்த இது. ஸோ இவளோட ஸ்டோரி அதாவது என்னென்னாக்கா எப்படி எந்த ஊர் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னை பற்றின விஷயங்கள் எப்படி சேஞ்ச் ஆனால் என்னோட லைஃப் பற்றி ஒரு சின்னதாக ஒரு கேட்டிருந்தாங்க. அதை நாங்கள் கொடுத்துருந்தோம். அதில் வந்து இந்த ராகவிமா பேர்லாம் இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ ஆட்டோவில் வரப்போ தான் நான் பார்த்தேன். ஸோ முக்கிய காரணம் இதுக்கு ராகவி அம்மா தான். ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து திருநர் தினம். உலகத்தில் உள்ள எல்லா திருநங்கைகள் எல்லாருக்குமே சேர்த்து விஷ் பண்ணிக்கிறேன். இந்த தினத்தில் வந்து இந்த அவார்டு வாங்கினதில் எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஓகே ஃபைனலி ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் விளாகில் அவங்க எல்லோரும் மீட் பண்ணலாம். பாய் பாய்.
அதுக்கப்புறம் நிறைய நம்ம ஃபேமிலி வந்து என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதில் நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். ரொம்ப 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 நன்றி சொல்லணும்னு அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன். ஓகே காய்ஸ், பாய் பாய்.